நம்ம எல்லாருக்குமே நிறைய லட்சியங்கள் இருக்குது, நிறைய ஐடியாஸ் இருக்குது. லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம எடுத்துக்கிற அந்த வழி, அந்த பாத் அப்படிங்கிறது வந்து சரியாக அமையணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் அதை நம்ம சூஸ் பண்ணிட்டோம், அந்த வழியை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அதில் நான் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவேன்னு அடம் பிடிக்காமல், ஒரு சில நேரங்களில் நம்முடைய தவறை உணர்ந்துட்டு அந்த இடத்துல இருந்து மாறி நம்ம வழியை மாற்றிக்கிட்டு வேற ஒரு பிஸ்னஸையோ, வேற ஒரு கெரியரையோ, இல்லை வேற ஒரு வழியோ தேடி போகிறது சரின்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 அல்லது 6 பிஸ்னஸ் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். எல்லாமே ஃபெயில் ஆச்சு. ஆனால் எனக்கு இப்போ புரியல. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு பிளானிங்கோட, ஆத்மார்த்தமானு சொல்லுவோம் இல்லையா, அந்தளவுக்கு டீப்பாக நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் ஒவ்வொரு பிஸ்னஸையும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஏனோ தெரியல, அதெல்லாம் வந்து பாதியில் நின்றுச்சு. ஸோ இதுக்குண்டான காரணங்கள் என்ன? நம்ம தப்பான இலக்கை எப்படி சூஸ் பண்ணிடுறோம்? அந்த இலக்கை வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறதுனால லைஃப்பில் என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிற அந்த வீடியோ. நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா உடனே கோல்லாம் மாற்றிக்கோங்க, புது கோல் செட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்கள் முயற்சிகள் தெளிவாக தான் இருக்குது, உங்கள் எண்ணங்கள் தெளிவாக தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வீடியோ இது. உங்களோட இலக்குகள் சரியாக இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க, எனக்கு இதுதான் என் லைஃப்பில் லட்சியம், இதுதான் எனக்கு இம்பார்ட்டண்ட், இதுதான் எனக்கு சரியாக வரும்னு நம்புறீங்கன்னா தாராளமாக உங்களோட இலக்குகளை கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப நாள் முயற்சிக்கு அப்புறமும் தெளிவான எண்ணங்கள் இருந்தும் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா, ஒருவேளை தப்பான இலக்கை சூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு கைட்லைனாக வச்சுக்கோங்க. என்னோட கெரியர் சாய்ஸாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சாய்ஸாக இருக்கட்டும், நிறைய இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு சில பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு போயிட்டேன், இல்லை வந்து கண்டினியூ பண்ண முடியல, இல்லை அதன் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு சில காரணங்கள் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதாவது நம்ம இலக்கை சூஸ் பண்ணும்போது பண்ணுற தவறு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் காரணம் பார்த்திங்கன்னா ஒரு க்யூரியாசிட்டி. நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்ப்போம், திடீர்னு டிவிலையோ பேப்பர்லையோ படிச்சிருப்போம். உடனே வந்து ஓகே இது நல்லா இருக்குமோ, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முயற்சியை ஆரம்பித்து அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டு பிஸ்னஸ் ஐடியாலாம் க்ரியேட் பண்ணி கடைசியில் பார்த்தா அந்த க்யூரியாசிட்டி நமக்கு முடியும் போது, அந்த எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட ஒரு ஃபுல்ஃபில் ஆகும்போது அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவோம். எவ்வளோ பேர் வந்து அஸ்ட்ரானமி படிச்சுட்டு டெலஸ்கோப் வாங்கி வீட்டில் வச்சுட்டு வந்திருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு பெட்ஸ் வந்து வளர்க்குறத பற்றி படிச்சுட்டு வீட்டில் பெட்டு வாங்கி வளர்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணலாம் நினச்சிருப்பீங்க, பட் பெருசாக போயிருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து சின்ன வயசில் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இது என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படிங்கிறக்காக நிறையா விஷயங்கள் லைஃப்பில் முயற்சி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம க்யூரியாசிட்டினால ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி அதை நம்ம கோலாக வச்சுக்கிட்டு எப்படியாவது பண்ணிடணும்னு நினைப்போம். ஆனால் வந்து அது முழுமையடைறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில நேரங்களில் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்காம, ஒரு கெரியராக பார்க்காம, ஒரு எதிர்காலத்தை நோக்கின ஒரு டெசிஷன் இல்லாமல் இன்றைக்கி அது நல்லா இருக்கே அப்படின்னு சூஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது தவறாக போகிறதுக்கோ, இல்லை தொடர்ந்து அது முன்னேற்றங்கள் தராமல் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம இலக்கு தவறு தான் புரிஞ்சுக்கிட்டு அதை நிறுத்திட்டோ, இல்லை அந்த இடத்துல இருந்து மாற்றி வேற ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம செட் பண்ணுற கோல்ஸ் வந்து ஒரு சில நேரங்களில் சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு இருந்திருப்போம் எல்லாத்துக்கிட்டையும், நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எஜுகேஷன்லேருந்து நம்ம சூஸ் பண்ணுற கெரியர்லேருந்து எல்லாமே அதை ரிலேட் பண்ணியே நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்ருப்போம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயே ஆகணுங்கிறது ஒரு சின்ன வயசுலேருந்து ஆசை அப்படிம்பாங்க. இல்லை வந்து இந்த கண்ட்ரியில் போய் நான் படிக்கணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஆசைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆசைகள் வந்து அந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் அதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு தெரியாது. அது ஒரு சில நேரங்களில் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு ஒத்து வராமல் கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கே வந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கலாம். பட் ஜஸ்ட் பிகாஸ் என் சைல்ட்ஹுட் ட்ரீம் அப்படிங்கிறனால எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்கும்போது அது மேலே ஒரு முழுமையான எண்ணமோ இல்லை முழுமையான இன்ட்ரெஸ்ட்டோ வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணுறப்போ நம்ம கிளியராக நம்ம அசஸ் பண்ணிக்கணும், நமக்கு இப்போவும் அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அது போனால் நம்ம வந்து சரியாக வேலைகள் செய்வோமா அப்படின்னு. ஸோ நிறைய பேர் இலக்குகளை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதையும் பார்த்துக்கோங்க. இலக்குகள் கூட நம்ம வந்து அப்பப்போ புது புது விஷயங்கள் க்ரியேட் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் கெரியரோ இல்லை பிஸ்னஸோ இல்லை வந்து வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். அதாவது என்ன நினச்சாலும் நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஈர்ப்பு விதி பேசும். ஆனால் அதை நினைக்கிறது சரியாக பண்ண வேண்டியது நம்மளுடைய செயலாக இருக்கிறதுனால சூஸ் பண்ணுற இலக்குகள் மேலே சரியான கவனம் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன்னு ஒரு ஐடியா வந்து ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்திருப்போம். நம்ம சொந்தக்காரங்கிட்டையோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நிறைய பேர் சொல்லிட்டே இருந்திருப்போம்.
அதை திரும்ப திரும்ப அவங்க நம்மக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுன்னா நமக்கே ஒரு ப்ரெஷர் ஆகிடும். ஓகே, இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எல்லோரும் கேட்குறாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டோம் நம்ம அப்படிங்கிறக்கு வேண்டிய சில பேர் அந்த புது ஐடியாவை க்ரியேட் பண்ணி அதை கோலாக வச்சுக்கிட்டோ இல்லை பிஸ்னஸாவோ பண்ண ஆரம்பிப்பாங்க. என்றைக்குமே நீங்கள் வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டீங்க, இல்லை அடுத்தவங்க நம்மளை பார்க்குறாங்க, அவங்க முன்னாடி ஸ்டேட்டஸை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி எந்த ஒரு கோலையும் சூஸ் பண்ணாதீங்க, எந்த ஒரு பிஸ்னஸையும் சூஸ் பண்ணாதீங்க, எந்த ஒரு கரியரையும் சூஸ் பண்ணாதீங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த விஷயம் உங்களுக்கு சரியாக வருமா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அது லைஃப் லாங் நீங்கள் வந்து பண்ணுவீங்களா அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்தவங்களுக்காக நான் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறேன், இல்லை என் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னு அந்த கோல் எடுத்துக்கிறேன், என்னோடய கசின் சொல்கிறாங்கன்னு என் கோல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முயற்சியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போடாதீங்க. அதில் நீங்கள் பண்ணுற எல்லா முயற்சிகளுமே மேக்ஸிமம் டைம் வேஸ்ட் தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு உணர்வுபூர்வமான எண்ணம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வந்து ஜஸ்ட் பிகாஸ் அடுத்தவங்க சொன்னாங்க எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் அடுத்தவங்க சொல்கிற இலக்குகளோ, அடுத்தவங்களால நீங்கள் ப்ரெஷர் ஆகி கண்டினியூ பண்ணுற ஒரு சில விஷயங்களோ இன்றைக்கி பண்ணிருந்தீங்கன்னா அதை பண்ணாதீங்க. கடைசி விஷயம், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் இந்த சப்ஜெக்ட் வந்து எடுத்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்மளும் அதையே பண்ணுறது தவறு. நமக்கு இந்த மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அதையோ ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கிறது நியாயமான விஷயம் தான். ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம், நம்மளை சுற்றி யார் என்ன பண்ணுறாங்களோ அதையே தான் நம்மளும் பண்ணுறதுக்கு தைரியம் வரும். ஆனால் ஒரு இலக்குன்னு சூஸ் பண்ணும்போது அதை அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் டிலே ஆகும். இப்போ வந்து ஒரு முயற்சி வந்து எல்லாத்துக்கும் வராதுன்னு சொல்லலை. அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறவங்களுக்கு, உண்மையிலே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அதில் வந்து சீக்கிரமாக எக்ஸல் ஆகி வெளியே வந்துட முடியும். ஆனால் நமக்கு அது இருக்கா நம்ம அசஸ் பண்ணாமல் ஒரு கோலை சூஸ் பண்ணுறோம், அதை நம்ம நடுவில் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும்போது அந்த முயற்சிகள் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா, அந்த நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறீங்க. அதனால் இலக்குகளை அடிக்கடி மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணாமல் இருக்கணும். அப்படின்னா அந்த இலக்கு உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களுக்கு அதில் வந்து எஃபர்ட் போட முடியுமா, உங்களுக்கு லாங் டேர்ம் அந்த விஷயம் வருமானு நீங்கள் பார்க்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஒரு கெரியராகவோ இல்லை பிஸ்னஸாவோ இல்லை உங்கள் எஜுகேஷன் ஏரியாவாவோ சூஸ் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு அடுத்தவங்க பண்ணுறாங்கன்னு எடுக்கிறீங்க, இல்லை வந்து இப்போது இந்தியாவில் வந்து தான் ட்ரெண்டு, இன்ஜினியரிங் தான் பெஸ்ட்டு, இல்லை வந்து நானோ டெக்னாலஜி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து செக் பண்ணி அது எடுக்காதீங்க. ஏன்னா அதில் உங்களுக்கான முழுமையான இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அது என்ன தான் ட்ரெண்டிங் இருந்தாலும் நீங்கள் அதில் எக்ஸல் ஆகிறது கஷ்டம். ஸோ நமக்கு என்ன வரும், நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவோன்றதும் பார்க்கணும். ஸோ பர்சனலி நான் வந்து ஒரு தவறான இலக்கை சூஸ் பண்ணி அதில் வந்து நான் இது வேண்டாம் எனக்கு சரியாக வராதுன்னு மாற்றின ஒரு சில என்னோடய பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு க்யூரியாசிட்டியில் ஒரு கோல் எடுத்து பண்ணியிருக்கேன், அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு நான் செஞ்சுருக்கேன், சைல்டுஹுட் ட்ரீம்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அடுத்தது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்காங்கன்னு சொல்லி அதையே பண்ணியிருக்கேன். உண்மை சொல்லணும்னா என்னோடய யூஜி டிகிரி கூட நான் ஏதோ கண்மூடித்தனமாக அப்படி தான் எடுத்தேன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தவறுகள் எல்லாமே என்னுடையது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க, அது மூலமாக உங்கள் இலக்கை மாற்ற வேண்டியது வந்துச்சு, நடுவில் வந்து நான் ரொம்ப நாள் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தேங்க, இதனால் ரியலைஸ் பண்ணி நான் அப்புறம் திரும்ப நான் மாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது காரணங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு விஷயம் நமக்கு சரியாக வரலை, அதை மாற்றணும்னு எண்ணம் இருக்குது, ஆனால் வந்து ஒரு சின்ன ஒரு பயம், இதை இன்றைக்கி மாற்றணுன்னா லைஃப் தப்பாக போயிடுமோ இல்லை வந்து ரொம்ப பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லி பயப்படாதீங்க. நம்ம லைஃப்பை எந்த இடத்துல எந்த சூழ்நிலை வேணாலும் நம்ம மாற்றிக்க முடியும். நமக்கு எண்ணம் இருந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எது நினச்சாலும் நடக்கும், நீங்கள் யாராக இருந்தாலும் நடக்கும். அதனால் நீங்கள் இலக்குகள் நம்ம இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிட்டோமே அப்படிங்கிறக்காக அதிலே ஸ்டக் ஆகி உங்கள் லைஃப்பை வந்து கம்ப்ரெஸ் பண்ணிக்காமல் அதுலேருந்து வெளியே வந்து புது விஷயங்களை முயற்சி பண்ணுங்கள். முதலே சொன்ன மாதிரி எல்லா இலக்குகளும் இங்கே தவறு இல்லை. அதாவது உங்கள் முயற்சிகள் நீங்கள் சரியாக போட்டிருக்கீங்க, எல்லா எண்ணங்களும் அது மேலே தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த முயற்சி வெற்றி அடையலை, உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கல அப்படின்னா உங்கள் இலக்கில் மாற்றிக்கிறது நல்லது தான். நான் வந்து 10 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டேன், இதுதான் என் கெரியர், வேறு வழி இல்லைன்னு சொல்லாமல் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேறு விஷயம் சூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் திரும்ப உருவாக்கவும் முடியும். இல்லை உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, அது நல்லா போச்சு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் இப்போ எனக்கு புது விஷயம் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கீங்கன்னா அங்கே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இலக்குகளை மாற்றி ஒரு புது பிஸ்னஸ் சூஸ் பண்ணி நீங்கள் அதில் எக்ஸல் ஆக முடியும். எனக்கு இப்போ 20 வயசு, 30 வயசு, 40, 50, 70 நீங்கள் எதில் வேணால் இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு சரியான இலக்காக அது தெரியலை அப்படின்னா இட்ஸ் ஓகே. எந்த ஒரு சூழ்நிலையும் அதை மாற்றிக்கோங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் அதையும் மாற்ற முடியாதுன்ற அந்த குழப்பம் தான் உங்கள் லைஃப்பில் வந்து அங்கேயே இருக்க வைக்குது. நீங்கள் அப்படி ஒரு தவறான இலக்கை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மாற்றினீங்கன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும். இட்ஸ் ஓகே டு சேஞ்ச் யுவர் கோல்ஸ். நன்றி.